ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனாஸ் கிச்சன். நாம் இப்போ கத்திரிக்காய் வறுவல் செய்வது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல தேவையான பொருட்கள்: கத்திரிக்காய், பூண்டு, வெங்காயம், கறிவேப்பிலை, கொத்தமல்லி கீரை, மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு. வெங்காயம் வேணும்னா சேர்த்திக்கலாம், வேண்டாம்னா விட்டுறலாம். அது ரொம்ப விருப்பம். இப்போ நாம் அடுப்பு பற்ற வச்சு வானல் அடுப்பில் வச்சுட்டு நல்லெண்ணெய், உங்களுக்கு தேவையான எண்ணெய் எது வேணுமாலும் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றி கடுகு போட்டு நல்லா கடுகு பொரிஞ்ச உடனே பூண்டு, வெங்காயம் எல்லாம் நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டு அப்புறம் கறிவேப்பிலை கொஞ்சம் நல்லா போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் கத்திரிக்காய் அரிஞ்சு தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம். கருத்து போகாமல் இருக்கிறது அதை எடுத்து கத்திரிக்காய் வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கினதுக்கு பின்னாடி கத்திரிக்காயை தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறது தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அதில் போட்டு நல்லா வதக்கி விடணும். வதக்கி விட்டுட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கிட்டு அடுத்தது மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், சாம்பார் தூள் இருந்தாலும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. எண்ணெயிலேயே வேகணும். நல்லா மூடி வச்சு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பரட்டி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா வெந்துடும். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து எடுத்து பாருங்கள், நல்லா வெந்திருக்கும். வெந்துருச்சு. இப்போ நல்லா கத்திரிக்காய் கொஞ்சம் 5 நிமிஷம் வதங்கின பின்னாடி மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போடுங்க. அடுத்தது மிளகாய்த்தூள், சாம்பார் தூள் போட்டாலும் நல்லாயிருக்கும். மிளகாய்த்தூள் போடுங்க, இதுவும் நல்லாயிருக்கும். போட்டு நான் இப்போ சாம்பார் தூள் தான் போட்டேன். அதில் எல்லாம் இதுவும் இருக்கும், அதனால் சாம்பார் தூள் போட்டேன். உங்களுக்கு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் இருந்தாலும் அதையும் போட்டுக்கலாம். இல்லை சாம்பார் தூள் போடுறதுனாலும் போட்டுக்கோங்க, உங்கள் விருப்பம் அது. அப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா தொலைவி விடுங்க. எல்லாம் உப்பெல்லாம் பரவலாக படுற மாதிரி அப்படி ஒரு 5 நிமிஷம் அப்படியே தொலைவிட்டே இருங்க. தொலைவிட்டு நல்லா கைவிடாமல் நல்லா இது பண்ணிவிட்டு அடி பிடிக்காமல் நல்லா செய்யுங்க. அதனால் இது மாதிரி நல்லா அழகாக வந்துடும். கத்திரிக்காய் இதெல்லாம் நல்லா சுருங்கி வெந்து நல்லா ஒரு இதுக்கு வந்துடும். நல்லாயிருக்கும். நல்லா வதக்குங்க. வதக்கி கொஞ்சம் நேரம் மூடி வச்சாலும் நல்லாயிருக்கும். அப்படியே விட்டிங்கனாலும் 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை குழவிக்கிட்டே இருங்க. அப்புறம் நல்லா வெந்ததுக்கு பின்னாடி உப்பு காரம் பார்த்துட்டு கொத்தமல்லியை போட்டு இறக்கிடும். 5 நிமிஷம் கழித்து இறக்கிடும். கத்திரிக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் லைக் பண்ணி